ஜெயா டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம். சுவையில் 6 வகை இருக்கு. இந்த 6 வகை சுவையும் சமையலில் சேர்ந்தா சமையல் சூப்பராக இருக்கும். அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ரேவதி சண்முகம் மேம் சூப்பரான பல ரெசிபிஸோடு வந்திருக்காங்க. அதில் அவங்க ஏற்கனவே செஞ்ச பெஸ்ட் ரெசிபிஸை இப்போ முதல்ல நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த முதல் ரெசிபி என்னன்னா தால் ஜீரா ரைஸ். இந்த தால் ஜீரா ரைஸ் ப்ரிப்பரேஷனில் ஃபர்ஸ்ட் தால் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. பாசி பருப்பு 1/2 கப் நன்கு வேக வைத்து கொள்ளவும். தக்காளி 2 பொடியாக நறுக்கி கொள்ளவும். பச்சை மிளகாய் 2, காய்ந்த வெந்தயக்கீரை எனப்படும் கசூரி மேத்தி 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், எலுமிச்சம்பழச்சாறு 2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். இப்போ இந்த தாலுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாசிப்பருப்பு இந்த 1/2 கப் கொடுத்துருக்கும் போது அதுக்கு நல்ல ஒரு 1.5 2 வரைக்கும் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த குத்து பருப்பாக பிடிக்கும், அது பாதி குழையாமல் இருக்கும். அந்த மாதிரி விரும்புகிறவங்க ஒரு 2 விசிலோடு நிறுத்திட்டு இறக்கிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி தாளிக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கவனிச்சிருப்பீங்க, நான் வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி எந்த விஷயங்களும் சேர்க்கலை. பட் அது தாளிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி சேர்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எப்போ சேர்க்கணுங்கிறத தாளிக்கும் போது சொல்கிறேன். ஒரு பாத்திரம், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய், இது ஆக்சுவலாக இன்றைக்கி ரைஸுக்கு நம்ம பண்ணுறோம். இந்த நெய் எண்ணெய் காயத்துக்குள்ளார பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இன்றைக்கி சாதத்துக்கு பண்ணுறோம். நீங்கள் இது வந்து சப்பாத்தி பூரி அதோடு கூட இது நல்லாவே இருக்கும். அதாவது தால் வந்து வெறும்னா ஒரு மாதிரி சப்புன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம 2 பச்சை மிளகா அதை கொடுத்துருக்கோம் அந்த ஒரு 1/2 கப்புக்கு. விருப்பப்பட்டவங்க இதில் 2-3 பச்சை மிளகா சேர்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களோட காரத்துக்கு விருப்பப்பட்ட மாதிரி. பட் ரொம்ப அப்படியே காரமாக அந்த மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் சட்டலாக இருக்கும். லேஸ் காரம் அங்கங்கே தெரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கும், ஆனால் நல்ல ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். இது வந்து இந்த சப்பாத்திக்கு இதுக்கெலாம் கூட பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக நம்ம பண்ணுற இந்த மேத்தி சப்பாத்திக்கெல்லாம் இந்த தால் ரொம்ப சூட் ஆகும். நல்லா கொஞ்சம் தயிரும் தாலும் வச்சு அது ஒரு மிக்சர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த எண்ணெய் நெய் காஞ்சிருக்கு, கடுகு சீரகம், பொரிஞ்ச உடனே தக்காளி, போட்டுட்டு பச்சை மிளகா, இதை வந்து அப்படியே நம்ம நான் ஏற்கனவே கீறி வச்சுருக்கேன், அது இன்னும் 2ஆக பிச்சிடலாம். இது காரம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதில் இறங்கும். அதே மாதிரி மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த தாலுக்கு தேவையான உப்பை இந்த தக்காளியில் சேர்த்துடலாம். இது வந்து அந்த நெய் எண்ணெய் காம்பினேஷன் இருந்தால் தான் இந்த தால் ஓரளவு நல்ல வாசனையாக இருக்கும். இது வெறும் எண்ணெயில் மட்டும் போது அது வந்து அந்த வாசனை கொஞ்சம் மட்டுப்படும். ருசி வேணால் அப்படியே இருக்கலாம், பட் ஆனால் அந்த நெய் சேர்க்கும் போது அந்த உங்களுக்கு வாசனை நல்லா டாமினேட் ஆகும். கொஞ்சமாவது நெய் சேர்க்கணும். தக்காளி கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வேகணும். இதில் தண்ணி ஊற்றிடுறேன். இப்போ நல்லா ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் திரும்ப தேவைன்னா பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை நிறுத்திருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுறேன். சேர்த்து நல்ல ஒரு தரத்தான் கொதி வரணும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பருப்பு அதை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே வேக வச்சு நல்லா வச்சுருக்கேன். இந்த பருப்பை லேசாக மசிச்சு விடலாம். இது வந்து இன்றைக்கி நான் பாசி பருப்பில், அதுவும் தோல் எடுத்து பாசி பருப்பில் பண்ணுறேன். இந்த தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து நல்ல தோலோட உடைச்ச பருப்பு, கிச்சடி பருப்புன்னு வரும்,
இது நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கேட்டிங்கன்னா தெரியும், கிச்சடி பருப்புன்னு வரும். அந்த பருப்பு வச்சும் பண்ணலாம். இன்னொன்று மசூர் தால், இந்த ஒரு மாதிரி சிகப்பாக சின்ன பயிர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மசூர் தால் வச்சு நம்ம பண்ணலாம். துவரம் பருப்பு வச்சும் பண்ணலாம். பட் பாசிப்பருப்பு வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு அந்த துவரம் பருப்புக்கும் பாசிப்பருப்புக்கும் உள்ள வித்தியாசம், பாசிப்பருப்பு ஒரு கூடுதலான சுவை கொடுக்கும். அதனால் அந்த பாசிப்பருப்பு வச்சு பண்ணலாம். பட் துவரம் பருப்பு தான் இருக்குது, இந்த நேரத்துக்கு அவசரத்துக்கு பண்ணணும்னா தாராளமாக துவரம் பருப்பு வச்சு பண்ணலாம். அதே மாதிரி நான் அந்த வேரியேஷன் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம வந்து இந்த கடுகு சீரகம் தாளிச்சிருக்கோம். இஞ்சி பூண்டு வெங்காயம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வெங்காயத்தை அது அந்த கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு சிட்டிக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது கொஞ்சம் வதங்கப்பட்டதுக்கு அப்புறமா அது இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதில் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ பண்ண போகிற ப்ரொசீஜர் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு பருப்பு போடலாம். இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த வெந்த பருப்பை போட்டுடுறேன். இது நல்லா தளன்னு கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம இந்த காஞ்ச வெந்தயக்கீரை, நம்ம நிகழ்ச்சியில் நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கோம். இந்த காஞ்ச வெந்தயக்கீரை ஒரு நல்ல மனம் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து கடையில் தான் வாங்கணுங்கிறது கிடையாது. சின்ன வெந்தயக்கீரை கட்டு கிடைக்கிது இல்லையா, அதை வாங்கிட்டு வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அல்லது இந்த பெரிய வெந்தயக்கீரை பார்த்திங்கன்னா கடுகையில் மாதிரி சின்ன சின்ன இலையாக இருக்கும், அந்த இலைகளை மட்டும் ஆஞ்சு வெயிலே நேரடியாக வச்சிடாமல் வெயில் படுற ஒரு இடத்துல நிழல் வாட்டமாக வச்சுடுங்க. அப்போ அந்த வெயிலோட சூடு அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா கழுவிட்டு சுத்தமாக துணியில் ஈர துணியில் காஞ்ச துணியில் போட்டு அந்த ஈரத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷீட்லேயோ அல்லது ஒரு பிளேட்லேயோ அந்த வெயில் படுற இடத்துல அதுக்கு பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா அந்த சூடு இது மேலே பட அது நல்லா காஞ்சிடும். மைக்ரோவேவ் வச்சுருந்தீங்கன்னா மைக்ரோவேவில் கூட நாங்கள் நல்லா அதை காய வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவையான பொழுது நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும், ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் இந்த வெந்தயக்கீரையை நல்லா 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இது வந்து நல்லா கையில் அப்படி தேய்ச்சி உதிரும், கையில் தேய்க்க உதிரும், இது மாதிரி தூவிடலாம். ஸோ இப்போ இந்த தால் ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த எலுமிச்சம்பழச்சாறு, இது வந்து ஆப்ஷனல். இந்த புளிப்பு போதும்னு நினைக்கிறவங்க நிறுத்திடலாம், லேஸ் புளிப்பு வேணும்னு நினைக்கிறவங்க இதை ஊற்றிக்கலாம். இதை சர்விங் பவுலில் மாற்றிடலாம். என்ன நேர்களே, தால் ஜீரா ரைஸ் அப்படின்ற ஒரு ரெசிபி சொன்னோம். அதில் ஃபஸ்ட்டாக தால் ப்ரிப்பரேஷன் எப்படி போகிறதுன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக ஜீரா ரைஸை நம்மளுடைய ரேவதி சண்முகம் மேடம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வரலாம். பாசுமதி அரிசி 1 கப் உதிர் சாதமாக வடித்து கொள்ளவும். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி சிறிதளவு, பச்சை பட்டாணி சிறிதளவு, பச்சை மிளகாய் 3 சிறு துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும், உப்பு ருசிக்கேற்ப, சீரகம் 1 டீஸ்பூன். ஜீரா ரைஸுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இந்த பாசுமதி அரிசி, இப்போ இது வந்து வடிக்க தெரிஞ்சவங்க பதமாக வடித்து உதிரையாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை தெரியாதவங்க குக்கரில் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ 1 கப் அரிசி எடுத்தோம்னா 1.5 கப்லேருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி வைக்கலாம். அந்த அரிசியோட வகையை பொறுத்தது. கொஞ்சம் விலை கூடின அரிசி, கொஞ்சம் பழைய அரிசி, இந்த மாதிரி விஷயங்களுக்கு 1.25 வைக்கலாம். அதே நம்ம சாதாரணமாக வாங்குகிற அரிசின்னு வச்சுக்கோங்க,
1½ கப் அளவுக்கு தாராளமாக போதும். அது துளியோண்டு உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ரொம்ப நேரம் வேண்டாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தாராளமாக போதும். அதுக்கப்புறம் குக்கரை பெரிய தீயில வச்சு குக்கர் வந்து கேஸில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு பெரிய தீயில 2 சத்தம். அதுக்கப்புறம் தீயை நல்லா குறைச்சிட்டு 5 நிமிஷமாக 3லேருந்து 5 நிமிஷம் இந்த வேக்காடு வேக வச்சு இறக்கி ஆற விட்டுட்டு இந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா எடுத்து கொட்டிக்கிட்டிங்கன்னா சாதம் ரெடியாக தயாராக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா உதிராக வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுட்டு இதுக்கு இன்றைக்கி இந்த ஜீரா ரைஸ்க்கு நான் வந்து வெறும் ஜீரகம் சேர்த்துருக்கேன். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஹோட்டல்களில் ஒரு பிரிஞ்சி இலை, அடுத்தது ஒரு 2 துண்டு பட்டை இதை சேர்த்துருப்பாங்க. இந்த வாசனை பிடிக்கும்னு நினைக்கிறவங்க அந்த பட்டையை சேர்த்துக்கலாம். அல்லது இது இன்றைக்கி நம்ம பண்ணுற மாதிரியே பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி பட்டாணி வந்து ஜஸ்ட் ஒரு கலர் அழகாக இருக்குங்கிறதுக்காக அங்கோ இங்கே மாதிரி இந்த பட்டாணி பச்சை பட்டாணி எடுத்துருக்கோம். இதுவுமே வீட்டில் இருந்து தான் சேர்த்துக்கங்க, அல்லது நம்ம அது இல்லாமல் தாளிச்சிக்கலாம். இப்போது எண்ணெய், ஜீரா ரைஸ்க்கு பொதுவாக கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம சமைச்சு வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும்போது கூட அந்த எண்ணெயோட பளபளப்பு அந்த நெய் கொஞ்சம் சேர்க்கும்போது அந்த நெய்யை உறைய விடாமல் ஓரளவுக்கு பார்த்துக்கும். அல்லது வெறும் நெய்யில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், நல்லா உறைஞ்சிக்கிட்டு மேலாம் ஒரு பிசு பிசுப்பு தட்டும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறைஞ்சது வந்து உங்களுக்கு நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதனால கூட எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நல்லா வந்து அந்த பளபளப்போட ஒன்றோட ஒட்டாமல் நல்லாவே இருக்கும். அந்த பிசு பிசுப்பும் இருக்காது. இப்போ இதில் வந்து நெய், ஜீரகம், அதில் பச்சை மிளகாய் போட்டுடலாம். கொஞ்சம் வெடிக்கும். அடுத்தது முந்திரி, இப்போ தீ குறைச்சி வச்சுட்டு முந்திரி லேசாக வதக்கியிருக்கேன். தீ குறைச்சிட்டு பட்டாணி, இந்த பட்டாணி பட்டு பட்டுன்னு வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாதத்தை கொட்டிடலாம். கொட்டிட்டு அதுக்கு தகுந்த அளவு உப்பு அதில் சேர்த்துடலாம். நான் சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். ஸோ மேலே கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். மேலும் நம்ம தால் தொட்டு சாப்பிடுவோம். டீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி வந்து இன்றைக்கி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்த பட்டாணி போடுறதால அதை அப்படியே நான் போட்டுட்டேன். இதே நீங்கள் பச்சை பட்டாணி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக உரித்து போடுறீங்கன்னா வேக வச்சு போட்டுடுங்க. மீதம் இருக்க நெய்யை கொஞ்சமாக மேலே ஊற்றிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அள்ளிடலாம். இந்த சட்டை நினச்ச மாத்திரத்தில் ஆகிடும். அது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ ஒரு வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அல்லது இது ஆக்சுவலாக சொல்லணுன்னா என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன் வந்து இந்த சாதமும் தாலும் அப்பளமும். இது ரொம்ப நல்லா ஒன்றோட ஒன்று போகும், நல்லாவே இருக்கும். ஸோ அதை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுக்கலாம்.
என்ன நேர்களே, தால் ஜீரா ரைஸ் எப்படி செய்யறதுன்னு நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. மேம் சொன்ன பல டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கும் ஃபீட்பேக் சொல்லுங்க. அடுத்ததான் நம்முடைய ரேவதி சண்முகம் மேம் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில செஞ்ச இன்னொரு பெஸ்ட் டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போறோம். அது என்ன டிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா தோல் உளுந்து பொடி. இந்த பொடியை எப்படி செய்றாங்கன்னு பார்த்துட்டு வாங்க. தோல் உளுந்து உடைத்தது 1 கப், கடலை பருப்பு 1/4 கப், காய்ந்த மிளகாய் 10 முதல் 12 வரை, நாட்டுப்பூண்டு 8 பற்கள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இந்த தோல் உளுந்து பொடிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கு பார்த்தீங்கன்னா உடைச்ச உளுந்து, ஆனால் தோலோடு இருக்கணும். அந்த உளுந்து சேர்த்தா நம்ம பண்ண போகிறோம். இது கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி டார்க் கலராக இருக்கும். ஆனால் அந்த பொடி ஒரு நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். இன்னொன்று என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பொடி வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு மற்ற பொடிலாம் அரைச்சி நம்ம ஒரு 1 மாதம் 2 மாதம் வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துடணும். ஏன்னா நம்ம பூண்டை பச்சையாக சேர்க்க போகிறோம் இதில். அதனால ஒரு 1 மாதம் வரைக்கும், அந்த 1 மாதங்கிறது கூட இல்லாமல் ஒரு 20 நாள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அந்த பூண்டோட வாசனை கொஞ்சம் நாள் ஆக ஆக மாறுபட ஆரம்பிக்கும். அதனால் அது ரொம்ப நாள் இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ வந்து கடலைப்பருப்பு அந்த 1 டீஸ்பூன் எண்ணெயை இப்போ ஊற்றிடலாம். இது வறுக்கிறது மட்டும் பதமாக ஒரே மாதிரி வறுபட்டுச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வறுக்க போகிறோம். பட் 1 பை 1 போட போகிறோம். ஒரே இதோடைய தனித்தனியாக வறுத்து எடுக்காமல். இப்போ இது உளுந்து இதோடு சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் அது வறுபட்டு லேசாக உங்களுக்கு அந்த வாசனையோட நிறம் மாற ஆரம்பிக்கும் போது உளுந்து சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் உளுந்து சேர்த்துடுறேன். அதோடைய மிளகாய் எல்லாம் சேர்ந்து வறுபடுறது கரெக்டாக இருக்கும். தீ மிதமாக, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், ரொம்ப கம்மியாக வேண்டாம், மிதமாக வச்சுக்கிட்டு நம்ம வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதான், ஆனால் அது ஓரளவு கொஞ்சம் நல்லா வறுபடணும். பொதுவாக நம்ம அந்த வெள்ளை உளுந்தெல்லாம் வறுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வறுபட்டதுனா தான் அந்த உளுந்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலர் தெரியும். இதில் கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஆனாலுமே இது நல்லா வறுபட்டால் தான் அந்த பொடி நல்லாயிருக்கும். கைவிடாமல் வறுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லை, இது உட்காந்து பக்கத்துலேயே வறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு போக வர கிளறி விட்டுக்கிட்டே மற்ற வேலையை பார்த்தோம் அப்படின்னா நல்லா வறுபட்டுரும். இவ்வளோ நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். இந்த பெரிய பருப்பும் நல்லா கலர் மாறி இருக்குது. இந்த உளுந்தும், அதாவது கடலை பருப்பும் கலர் மாறி இருக்குது. இந்த உளுந்தும் பார்த்திங்கன்னா நிறம் மாறி இருக்குது. இப்போ தீயை இன்னும் நல்லா குறைச்சிட்டு பெருங்காயம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை முதல்ல ஓரளவுக்கு ஒரு 3/4 பதம் அரைச்சதுக்கு அப்புறமா பூண்டை போட்டு நம்ம ஒரு 2 சுற்று சுற்றினோம்னா போதும். ரொம்ப நேரம் போட்டு அரைச்சி அது ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்க்கறதுக்கு பொடி கொஞ்சம் கரகரப்போட இந்த பூண்டு வாசனை சேர்ந்துருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த இப்போ வறுத்துருக்கோம் பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக நல்லா கரெக்டாக வறுபட்டுருக்கு. இந்த மாதிரி வறுபட்டால் இது நல்லாயிருக்கும். இதனால் இந்த பொடியோட வாசனையே ரொம்ப மாறிடும். கட்டாயம் ஓரளவு கொஞ்சம் நல்ல வாசனை வரணும், நிறம் மாறுற மாதிரி வறுத்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அந்த தோல் உளுந்து பொடிக்கு நல்லா வறுத்து கொடுத்துருந்தோம். எண்ணெயை ஊற்றி கடலைப்பருப்பு தாளித்து, அது கடலைப்பருப்பும் அடுத்தது கொஞ்சம் வறுபட்டோன்னா உளுந்து, காஞ்ச மிளகா, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து ஆற வச்சு அதை அரைக்கும் பொழுது பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சிருந்தோம். இப்போ அந்த பொடியை அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இது நல்லா உங்களுக்கு ஒரு மாதிரி நல்லா இந்த பூண்டு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு வாசனை பிடிச்சவங்களுக்கு இது இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
என்ன நேர்களே, இந்த அரை மணி நேரம் நம்முடைய அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ரேவதி சண்முகம் மேம் சொன்ன சூப்பரான ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க செஞ்ச ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அவங்க நடுவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக அவங்க புது ரெசிபிஸோட நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. அந்த புது ரெசிபிஸ் என்னன்னு இப்போ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி 2 விதமான வெஜிடபிள் சப்ஜி ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒன்று சப்ஜின்னு சொல்லலாம், ஒன்று சப்ஜின்னு சொன்னாலுமே அது ஒரு நல்ல சைட் டிஷ், சாதத்தில் கலந்து சாப்பிட்றது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒன்று காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜி, இன்னொன்று பீர்க்கங்காய் சப்ஜி. இந்த காராமணி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்பாத்திக்கு, நானுக்கு, பராட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லா பொருந்தக்கூடியது. இந்த பீர்க்கங்காய் கிட்டத்தட்ட ஒரு ஆந்திரா ஸ்டைலில் சாதத்தில் கலந்து சாப்பிடக்கூடியது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது பீர்க்கங்காய் சப்ஜி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். பீர்க்கங்காய் 1/4 கிலோ, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி கொள்ளவும், பச்சை மிளகாய் 4 விழுதாக அரைத்து கொள்ளவும், இஞ்சி 1 அங்குல துண்டு தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும், பூண்டு 4 பற்கள் தோல் நீக்கி பொடியாக நறுக்கி கொள்ளவும், கொத்தமல்லி தழை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எலுமிச்சம்பழச்சாறு 1 மேஜை கரண்டி, தாளிப்பதற்கு எண்ணெய் 2 மேஜை கரண்டி, கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். இந்த பீர்க்கங்காய் சப்ஜிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. பீர்க்கங்காவை தோல் நீக்கி பொடி பொடி துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கணும். அது பாருங்கள், நான் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த மாதிரி. இப்போ இதை தாளிக்கிறது பார்க்கலாம். இந்த எண்ணெய் 2, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அது இருந்தால் நல்லாயிருக்கும். பட் அது விரும்பாதவங்க கொஞ்சம் நீங்கள் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் காரம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டிருக்கேன். இந்த எண்ணெய் நீங்கள் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் ரொம்ப குறைச்சாலும் அது ட்ரை லுக் கொடுக்கும், நல்லா இருக்காது. இப்போது இந்த எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் கடுகு சொன்னோம் இல்லையா, அது, சீரகம், இது நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம இந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தோட பூண்டு, இஞ்சி, ஒரு சிட்டிகை உப்பு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ரொம்ப அப்படியே நிறம் மாறி வதங்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சுன்னா போதும், அந்த பச்சை வாசனை நீங்கலை. இப்போது 2 பெரட்டுன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா விழுது, அந்த பச்சை மிளகா விழுது அதில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவும் பச்சை வாசனை போகணும். அதே சமயம் இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். ரொம்ப அப்படியே சுருள வதங்கணுங்கிறது இல்லை, ஓரளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும் தாராளமாக. ஏன்னா திரும்ப நம்ம பீர்க்கங்காவும் அதில் கொட்டி வதக்க போகிறோம். இது வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இதில் பீர்க்கங்காவை போட்டுடலாம். தோல் நீக்கி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பிஞ்சு பீர்க்கங்காய் நம்ம விதை எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இது ஆக்சுவலாக நீங்கள் சப்ஜி அப்படின்னு நம்ம இது என்ன பேர் கொடுக்கலான்னு முதல்ல யோசிப்போம். ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு அந்த ரெசிபிக்கு அந்த டிஷ்ஷுக்கு என்ன பேர் கொடுக்கலான்னு யோசிப்போம். சில நேரங்களில் பேர் அழகாக பதிஞ்சிடும், சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு தோன்றதை அதில் சொல்லிடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் இதில் சப்ஜின்னு கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த பீர்க்கங்காய் ஏறக்குறைய ஒரு தொகையல் மாதிரி. ஆந்திரா பக்கம்லாம் அது பச்சடின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த தொகையிலுமே பச்சடின்னு சொல்லுவாங்க. ஊறுகாய் வகையை சேர்ந்தது எல்லாமே அவங்களுக்கு பச்சடி. அந்த பச்சடி இது ஏறக்குறைய அந்த பச்சடி ஸ்டைலில் தான் இருக்கும். சரி, இது எதுக்கு இஞ்சி பூண்டை நறுக்கியும் பச்சை மிளகாய் விழுதான் அரைச்சி போட்டிருக்கேன்னு நிறைய பேர் யோசிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் இந்த இடிக்கிற இதை வச்சு நம்ம நல்லா ஓரளவு கொஞ்சம் இடித்து எடுக்க போகிறோம்.
அந்த இடித்து எடுக்கிற போது பச்சை மிளகாய் சில நேரங்களில் தோல் மட்டும் வழண்டுக்கு தனியாக நிற்கும், பெரிய பெரிய பீஸாக தோல் வரும், இதோட கலந்து வராது. ஏன்னா எல்லாம் இடிக்கிற கல்லும் கொஞ்சம் கல்லாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். அது வந்து இந்த மரத்தில் நம்ம பண்ணுறதுனால இது வந்து இந்த தோல் கொஞ்சம் அங்கங்கே நிற்கும். ஸோ பச்சை மிளகாய் விழுத அரைச்சி சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு எல்லாம் அரைப்பட்டுரும். இந்த பச்சை மிளகாய் விழுதாக இருக்கிறதுனால அதுவும் அரைப்பட்டுரும். முழுசாக போடுறதா இருந்தால் இடிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் எனக்கு வந்து அதை மட்டும் விழுதாக எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த சப்ஜிக்கு வேணுங்கிற அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே வெங்காயத்தோடு இஞ்சி பூண்டில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து போட்டுக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நல்ல ஒரு பெரட்டணுன்னா வெந்துடும் போதும். அது இடித்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு நல்ல 3/4 பதம் வெந்திருந்தால் கூட உங்களுக்கு பீர்க்கங்காய் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் இன்னும் வதங்கிட்டோம்னா நம்ம இதை எடுத்துருவோம். இதுக்கிடையில் இதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கங்க, ஏன்னா இடி படுற போது நல்லா பட்டுடும். கொத்தமல்லி, பொதுவாக கொத்தமல்லி வந்து நறுக்கி போடுறத விட கிள்ளி போடுறது இன்னும் வாசனையாக இருக்கும்பாங்க. அது சாம்பார் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும், ரசம் எதில் இருந்தாலும். ஆனால் நறுக்கி போடுற போது நம்மளால் பொடி பொடியாக நறுக்க முடியுதுன்னு நறுக்கிறோம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் கிள்ளி போடுற போது வாசனை அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எலுமிச்சம்பழச்சாறு, ஒரு லேசு புளிப்பு இருந்தால் தான் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் எலுமிச்சம்பழச்சாறு அதில் ஊற்றியிருக்கேன். இந்த எலுமிச்சம்பழச்சாறு சில பேருக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் ஒத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிற நேர்களுக்கு சின்ன துண்டு புளி அல்லது ஒரே ஒரு தக்காளி பழம், இது அவரோட விருப்பம். புளி அல்லது தக்காளி ரெண்டும் ஒன்றா இல்லை, ஏதாவது ஒன்று. இதில் கொஞ்சத்தை முதல்ல போட்டுக்கலாம். இன்னும் மொத்தமாக இடிக்க முடியாது, கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது சேர்த்துக்கலாம். இது வந்து அப்படியே நைஸாக இடிப்படும் சொல்ல முடியாது, கொஞ்சம் தருதருன்னு இருக்கும், அந்த மாதிரி இடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இடிச்சிட்டு இருந்தது முதல்ல கொஞ்சம் போட்டிருந்தேன், அந்த சூட்டோடு இடித்தேன், நல்லா இடிப்பட்டோன்னா மீதியும் அதிலே போட்டுட்டு இப்போ இடிச்சிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நைஸாக, நான் சொன்ன மாதிரி ரொம்ப நைஸாக வராது. நைஸாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டினாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி. மிக்சியில் அரைச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வராது, அது ஒரு மாதிரி நொல்னு தான் இருக்கும். பட் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க அதில் பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி போட்டு அரைச்சது இல்லை அம்மியிலையோ ஆட்டுக்கல்லையோ வச்சு எடுத்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே தனி தான். அது எப்பவுமே பார்த்திங்கன்னா அதை இடித்து பண்ணுறதுங்கிற போது அந்த டேஸ்ட்டு தனி. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நைஸாக இருக்காது, தெருதன்னு தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் இது டேஸ்டியாகவும் இருக்கும். இது நல்லா இருக்கு பாருங்கள், இதை எடுத்துருவாங்க. இப்போ இது இன்னும் நைஸாக வேணுங்கிறவங்க நான் சொன்ன 2 மாதிரியும் பண்ணி பார்க்கலாம். அது சேர்ந்து இடிக்கிற போது உங்களுக்கு எல்லாம் ஒன்றா பைண்ட் ஆகி கடுகு சீரகம் எல்லாமே ஓரளவுக்கு அரைப்பட்டு நல்ல அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதோட நல்லா அரைப்பட்டு நிற்கும். அந்த புளிப்பும் சேரும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த புளிப்பு நல்லா வேணும்னு நினைக்கிறோம், இன்னும் கொஞ்சம் புளிப்பு போட்டு கூட நீங்கள் காரம் புளிப்பு போட்டு கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொடுத்துருக்கிறது அளவான காரம், அது வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினச்சா அதையும் போட்டுக்கலாம். இன்னொன்று ஒரு சின்ன டிப் இதில் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து எலுமிச்சம்பழச்சாறு புரிஞ்சிருக்கோம், அது வேண்டாம்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி தக்காளி புளி எல்லாம், அல்லது மாங்காய் சீசன் இது, நல்ல கொஞ்சம் புளிப்பான மாங்காயில் ஒரு 1/4 கப்பை நல்லா துருவிட்டு வதக்கி எடுக்கிற போது அதையும் போட்டு ஒரு வதக்கி எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து இடிச்சிங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு மாங்காய் வாசனையோடு இருக்கும். ஸோ இது எப்படி வேணால் இந்த புளிப்பை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதோட. ஸோ இப்போ நம்ம இந்த பீர்க்கங்காய் சப்ஜி பச்சடின்னு வச்சுக்கோங்களேன், ரெடி ஆகிடுச்சு. நீ சாதம் சுட சுட வடிச்சிங்கன்னா நெய் போட்டு சூப்பர் தான். இந்த பீர்க்கங்காய் சப்ஜி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது
காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜி. ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம பீர்க்கங்காய் சப்ஜி பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜி. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து வந்துடலாமா? உருளைக்கிழங்கு 1/4 கிலோ தோல் நீக்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். காராமணி 100 கிராம் மெல்லிய துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். தக்காளி 3 பொடியாக நறுக்கி கொள்ளவும். மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கியது சிறிதளவு, வறுத்த எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப. காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கை நறுக்கி வச்சுருக்கிறது காராமணி கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 கிலோ துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் மெல்லிய துண்டுகள் நறுக்கும் போது உங்களுக்கு 2 சேர்ந்து கலந்து வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி போடாமல் இதே மாதிரி வெட்டிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி நான் காராமணி சேர்த்துருக்கேன். இதில் இதே சப்ஜியை நீங்கள் அவரைக்காய், கொத்தவரங்காய், கொஞ்சம் கத்திரிக்காய் விருப்பம் போடுறவங்க கத்திரிக்காய், இந்த மாதிரி விஷயங்களை கூட இதோட கலந்துக்கலாம். அல்லது உருளைக்கிழங்கோட மற்றதையும் சேர்த்து பண்ணலாம். அதாவது வெறும் அவரைக்காவும் உருளைக்கிழங்கு மட்டும், அடுத்தது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும், அந்த மாதிரி நம்மளோட விருப்பம். பட் இன்றைக்கி விஷயம் அது காராமணி குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது, காராமணி கொத்தவரங்காய் அவரைக்காயெல்லாம் சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அந்த குழந்தைங்களை சாப்பிட வைக்கிறது அது இந்த சப்ஜி மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சப்பாத்தியோட கொஞ்சமாவது அதோட அட்லீஸ்ட் ஒரு 2-3 பீஸாவது உள்ளே போகும் இல்லையா? அதுக்காக தான் இந்த காம்பினேஷனே கொடுத்தது. இப்போது ஒரு பாத்திரம் அடுப்பில் காய வச்சுருக்கேன். எண்ணெய், நெய். இதுக்கு நெய் போட்டால் தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் கட்டாயம் இதுக்கு நெய் சேர்க்கணும். அதே மாதிரி இதில் நான் தாளிக்கிறது எதுவுமே சேர்க்கல. நேரடியாக நம்ம தக்காளி, அப்புறம் மசாலா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்க்க போகிறோம். அது இந்த எண்ணெய் நெய் கலவை கொஞ்சம் காஞ்ச உடனே தக்காளி, அந்த தக்காளியில் கொஞ்சம் உப்பு, இப்போது இதில் இந்த ட்ரை மசாலான்னு சொல்கிற மிளகாத்தூள் அது இது எல்லாத்தையும் ஒன்றா அது சேர்த்துருந்தேன். தனியாத்தூள், மிளகாத்தூள், இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் தக்காளி வதங்கிருக்கு இல்லையா? ஸோ மசாலாவுக்கு தேவையான உப்பு, சீரகத்தூள், கரம் மசாலா. ஆக்சுவலாக கரம் மசாலா லாஸ்ட்டில் சேர்ப்போம். பட் இதுக்கு நான் முன்னாடியே சேர்த்துடுறேன். இதோட சேர்த்து ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டில் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் முன்னாடியே நம்ம சேர்த்துடுறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்குது. தக்காளியும் கரைஞ்சி வதங்கியிருக்கு. நம்ம போட்டிருந்த மசாலாவில் உள்ள பச்சை வாசனையும் ஓரளவுக்கு போயிருக்கு. நம்ம அந்த காயெல்லாம் போட்டு வேகிற போது மீதம் உள்ள அந்த வாசனையும் இதில் சரியாயிடும். உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் இதோடு சேர்த்துடுறேன். காராமணி, இது நல்லா பரட்டிட்டு தண்ணி கொஞ்சமாக அது தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிருப்பேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அரைவாசி வெந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை உப்பை செக் பண்ணிவிட்டு அப்போ போட்டுக்கலாம். மொத்தமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்காம நடுவில் ஒரு தடவை செக் பண்ணோன்னா நம்ம போடும்போது அதில் சாந்து வேகும். இல்லைன்னா மசாலாவில் மட்டும் உப்பு தெரியும்.
இப்போது இது நல்லா கொதிச்சோடு நல்லா தளத்தளன்னு சுற்றி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு தீயை மிதமாக வச்சுருந்தோம். ரொம்ப குறைச்சி வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். மிதமாக வச்சு நல்லா ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மூடியை எடுத்துகிட்டு நல்லா நடுநடுவில் ஒரு கிளறி விடணும். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் மூடி எடுத்துகிட்டு நல்லா கிளறணும் அப்படின்னா அது கரெக்டாக வெந்து கொடுத்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நல்லா தளத்தளன்னு கொதிக்குது பாருங்கள். அந்த மூடியை போட்டுடலாம். போட்டுட்டு மிதமான தீயில், குறைக்கவும் இல்லை கூட்டவும் இல்லை, நடுத்தீ. இப்போ ஒரு 10 நிமிஷமாவது அது கட்டாயம் வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக வெந்தாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு இடையில நடுவில் ஒரு தடவை தொலைவி விட்டுடலாம். விட்டுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து திறந்து வச்சு அதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு கிளறும் போது மொத்தமாக நல்லா ஈவனாக வெந்து கொடுத்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வெந்துட்டுருக்கு. இது வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்றது பார்க்கலாம். இப்போ இந்த காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜிக்கு மூடி வச்சு வேக வச்சுருந்தோம் இல்லையா, நான் நடுநடுவில் ஒரு 2-3 தடவை வந்து அதை திறந்து வச்சு நல்லா கிளறிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அது நல்லா வெந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு நசுக்கணும்னா நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா எள்ளு, வெள்ளை எள்ளு, இது கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணால் இதில் போட்டுக்கலாம், நம்மளோட இஷ்டம். அந்த எள்ளு போடும்போது ஒரு நல்ல வாசனை இருக்கும். பட் ஒன்றே ஒன்று, எள்ளு நல்லா வறுத்துட்டிங்கன்னா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் போட்டுட்டேன், கருவேப்பிலையும் போட்டுட்டேன். இப்போ தீ வந்து ஒரு 10-20 செகண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு பெரட்டுறதுக்கு. இப்போ இதை ஒரு சர்விங் பவுலில் எடுத்துடலாம். பீர்க்கங்காய் சப்ஜிக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை விட்டு அது காஞ்சதும் கடுகு சீரகம் தாளித்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வெங்காயம், பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, அதோட கூட பச்சை மிளகாய் விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட கூட பீர்க்கங்காயும் போட்டு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு எடுக்க போகிற போது கொஞ்சமாக அந்த சூட்டோட அந்த இடிக்கிற உரலில் போட்டு நல்லா இடித்து ஒன்றும் பாதியமாக குறைக்குறன்னு இருக்க மாதிரி இடித்து எடுத்தோம் அப்படின்னா பீர்க்கங்காய் சப்ஜி தயார். காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜிக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் காய வச்சு நல்ல எண்ணெயும் நெய்யும் ஊற்றி அதுவும் காஞ்சதுக்கப்புறமா அதில் தக்காளி சேர்த்துடணும். தக்காளி கரையை கொஞ்சமாக உப்பு போட்டு அதோட வதங்கினதுக்கப்புறமா அதில் தனியாத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதில் காராமணியும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா பெரட்டி வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றி அடுப்பில் மூடி வச்சு மிதமான தீயில் வேக விடணும். அது வெந்ததுக்கப்புறமா எடுத்து மூடி எடுத்துட்டு வறுத்த எள்ளு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கிளறி இறக்கணும் அப்படின்னா காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜி தயார். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த பீர்க்கங்காய் சப்ஜியும் காராமணி உருளைக்கிழங்கு சப்ஜி ரெண்டுமே நேயர்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், நேயர்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக நம்ம வந்து இந்த சாப்பாடு வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் நிறைய பார்த்துருப்பீங்க. எது செஞ்சாலும் ஒரு சின்னதாக செய்யுங்க. ஒரு கட்லெட் ஆகட்டும், சமோசா ஆகட்டும், சின்னதாக பண்ணுங்கள். ஏன்னா செகண்ட் சர்விங் எடுத்துக்கலாம்.
ஆனால் பெருசு பெருசாக செஞ்சு அதை வந்து பிச்சுட்டு வேண்டான்னு வச்சு அந்த மாதிரி இல்லாமல் சின்ன சின்னதாக வச்சு அந்த சாப்பாடை வீணாக்காமல் அப்படிங்கிறத மட்டும் நாம் மட்டும் இல்லை குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, எந்த சாப்பாட்டு பொருளும் வீணாகாது. அந்த வீணாகிறது அப்படிங்கிற போது அதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஃப்யூச்சர் இந்தியா சூப்பராக இருக்கும். நிச்சயமாக சாப்பாடை நேர்கள் வீணாக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.